Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C# ப்ரோக்ராமிங்ல ஃபங்க்ஷன்ஸ் பத்தி. ஸோ எல்லாத்துலேயும் நம்மளுக்கு சியாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ C#லையும் அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C# வந்து ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா அதே நார்மலாக C++ல இருக்கிற மாதிரி தான். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் உள்ள வந்து பேராமீட்டர்ஸ். ஸோ உள்ள வந்து ஃபங்க்ஷன் பாடியும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனோட இது பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கால் பை வேல்யூ, இன்னொன்று வந்து கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ இதுதான் ரெண்டு முக்கியமான இது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோன்னா ஒன்று வேல்யூவை யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம், இல்லை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு டைப் தான் நம்ம முக்கியமாக ஃபங்க்ஷனில் பார்க்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூ. ஸோ நேம் ஸ்பேஸ் வந்து ஸ்பிங் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து வேல்யூஸை ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் அப்படிங்கிற கிளாஸில் a = 10, b = 20 கொடுத்துருக்கோம். temp அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ பிஃபோர் ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி a வேல்யூ b வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 10 and 20 இருக்கும். ஸோ இது வந்து 0 and 1 இண்டெக்ஸ் வேல்யூவில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணி, ஒரு இன்டர்மீடியேட்டான டெம்ப் வேரியபிள் யூஸ் பண்ணி. ஸோ டெம்பில் வந்து ஏயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பியோட வேல்யூ வந்து ஏக்கு ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த டெம்பில் இருக்கிற வேல்யூ வந்து பிக்கு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்வாப் ஆயிரும். 10 வந்து டெம்பில் ஸ்டோர் ஆகும், 20 வந்து ஏல ஸ்டோர் ஆகும். ஸோ ஏற்கனவே டெம்பில் 10 இருக்கிற வேல்யூ வந்து மறுபடியும் பிக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த ஸ்வாப்பிங் எப்படி வந்து வேல்யூவை நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னா வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்வாப்பிங் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே ஆஃப்டர் ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் என்ன ஆகும், ஏ அண்ட் பி நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 20, 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் எப்படின்னு பார்ப்போம். பிஃபோர் ஸ்வாப்பிங் வேல்யூ ஆஃப் a = 10, b = 20. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் என்ன ஆகுது, a வந்து 20, b = 10 ஆகுது. ஸோ இதுதான் வந்து கால் பை வேல்யூவோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அடுத்தது பார்ப்போம் கால் பை ரெஃபரன்ஸோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் வேரியபிள் பாஸ் பண்ணுறோம். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னாலே பாயிண்டர்ஸ் தான். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்டர் வேரியபிள் பாஸ் பண்ணுறோம். பிங்கிற ஒரு பாயிண்டர் வேரியபிள், கியூங்கிற ஒரு பாயிண்டர் வேரியபிள் பாஸ் பண்ணுறோம். ஸோ டெம்பில் வந்து இந்த பாயிண்டர் வேரியபிள் பியோட வேல்யூ அசைன் பண்ணுறோம். மறுபடியும் பாயிண்டர் கியூ வந்து பாயிண்டர் பிக்கு அசைன் பண்ணுறோம். டெம்ப் வந்து பாயிண்டர் கியூக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது அடுத்தது என்னன்னா, மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா P1 ப்ரோக்ராம் P1க்கு P1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த கிளாஸ் ப்ரோக்ராமுக்கு P1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம் மெயின் ஃபங்க்ஷனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயிண்டர் வேரியபிள் எக்ஸில் ஏயோட அட்ரஸையும் ஸ்டோர் பண்ணுவோம். பாயிண்டர் வேரியபிள் ஒய்ல பியோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்வாப் பண்ணும்போது நம்மளுக்கு பிஃபோர் ஸ்வாப் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ அப்படி பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் P1ங்கிற அந்த ப்ரோக்ராம் கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாப்புங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது நம்ம அதை என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா XYங்கிற பாயிண்டர் ரெஃபரன்ஸ் வேரியபிளான பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம எப்படி கால் பண்ணுறோம், வேல்யூ யூஸ் பண்ணி கால் பண்ணல, நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்றோம். ஸோ பாயிண்டர் வேரியபிளை பாஸ் பண்றதுனால இது ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்றோம். ஸோ இப்படி நம்ம கால் பண்ணும்போது இங்க வந்து அந்த ஸ்வாப்க்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் நம்ம டெம்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்வாப் பண்ற அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் a = 20, b = 10 பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷனை வந்து கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் ரெண்டு மெத்தட் வச்சு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை வந்து ரெண்டு விதமான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் த்ரூவாக நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.